இது வரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? நீரி கடலுக்குள்ள போனா அவங்க சொல்கிற குற்றச்சாட்டே தமிழ்நாட்டுக்கு கூடிய எம்பிக்கள் எத்தனை பேரை மக்களுக்கு தெரியுது, மக்கள் இந்த தொகுதிக்கு இந்த எம்பி தான்றது மக்களுக்கே தெரியலையே, அந்த அளவுக்கு தான் வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறாங்க. வட இந்தியாவில் சரியாக நடக்குமா சார் இது மாதிரிலாம்? இல்லை, எங்கே தெரியாமல் போச்சு? பார்லிமெண்ட் நேற்று பார்த்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு? உங்களை பேச விட்டாங்களா? பாஜக வரலாற்றிலே மன்னிப்பு கேட்டதை பார்த்தீங்களா? பார்லிமெண்ட் 100 முறை வாய்ப்பே இல்லை. 40 எம்பிகள் பண்ண வேலை தான் அது. நீங்கள் 40 எம்பி போய் என்ன செய்ய போகிறாங்க? கேண்டீனில் பக்கோடா சாப்பிட போகிறாங்க. பக்கோடா சாப்பிடல, அங்கே இருக்கிற பாஜக அமைச்சரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. இதான் 40 எம்பிகளுடைய சாதனை. இந்த அதிமுக ஆட்சியாக இருந்ததுன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. சைலண்டாக போய் ஜிகிட்ட கையெழுத்தை போட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. எதிர்ப்பே இருக்கா என்னன்னே தெரியாது. என்னங்க பிஎம் சிரினா அந்த ஸ்வீட் கடை போலங்க இவங்க அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, பிஎம் சிரினா அந்த ஸ்வீட் கடையா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அவர்களுடைய புரிதல் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் போகிறவங்க போகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க, ஆப்போசிட் பண்ணுறாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கிறாங்க, ஜனநாயக ரீதியாக போராடுறாங்க. இப்போ நம்ம மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போதே முதல்வர் ஸ்டாலினோட முன்னெடுப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான முக்கிய காரணமே என்னென்னா, இந்த அதாவது தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய ஒரு தலைமைகளை கூட்டு வச்சு மொத்தமாக எதிர்க்கணும் அப்படிங்கிறதா ஒரு அஜெண்டாவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான முயற்சிகளில் முதல்வர் ஈடுபட்டிருக்காக சொல்கிறாங்க. இந்த மூவ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே ஒரு பிரில்லியண்டான மூவ்மெண்ட்டு. அதாவது நம்மளுடைய உரிமைகள் போகுது. இது சாதாரண விஷயமா நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை, என்னென்ன நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை, நீங்கள் ஏப்பா கதறீங்க, அரசியலுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அப்புறம் ஏன் புதுசாக கட்டின பார்லிமெண்ட்டில் நீங்கள் 800 சீட் போட்டு வச்சுருக்கீங்க? அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. பார்லிமெண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் 800 சீட்டுக்கு மேலே போட்டு வச்சுட்டீங்க, முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ இது எல்லாமே கண்துடைப்பு தானே? இந்தியாங்கிறது ஒரு எல்லா மாநிலத்தையும் உள்ளடக்கிய ஒரு நாடு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பே வேறு. இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் வேறு, நம்மள்ட்ட இருக்கிற லேண்ட்ஸ்கேப் வேறு, காஷ்மீரில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் வேறு. பல்வேறு இடங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு மக்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியம் தான் இந்தியா. இதுதான் நமக்கு பலமே. இதுதான் பல்வேறு கலாச்சாரத்தை உள்ளடக்கிய நாடு தான் இது. எல்லா வளமும் நம்மகிட்ட இருக்குங்க இந்தியாவில். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பலம் தான். நீங்கள் அதை சிதைக்கணும்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, எல்லாமே ஒரே மதம், இதுதான் உங்களுடைய டார்கெட். அதை நோக்கி போகிறீங்க. அப்போ வட மாநிலங்களை நீங்கள் என்ன பண்ணுறோம், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை தூக்கி பிடிக்கணும். தென் மாநிலங்களை நீங்கள் காலி பண்ணணும் வேலையை நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க. அதுக்காக நீங்கள் புதுசாக ஒரு நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டி அதில் 800 சீட்டையும் நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு கொண்டு வரீங்க. இதில் முதல்ல சென்சஸே நம்ம எடுக்கலை. 2010 எடுத்த சென்சஸ் கிட்டத்தட்ட 14 வருஷம் அது. சென்சஸே ஒன்றும் எடுக்கலை. சென்சஸ் எடுத்துகிட்டு தான் நீங்கள் இதை பற்றி இது பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவசரமாக நீங்கள் இதை இங்கே கொண்டு வரதுக்குண்டான எல்லா வேலையும், மற்ற வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க. சேர் முதற்கொண்டு நாங்கள் போட்டு வச்சுட்டீங்க. 800 பேர் 850 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு சேர் போட்டு வச்சுட்டீங்க. இல்லை, அப்படியே நாங்கள் கொண்டு வந்தாலும் உங்களுடைய எண்ணிக்கையில் குறையாது, வட மாநிலங்கள் எண்ணிக்கை தான் கூடும். அது எப்படி? நீங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க, நம்ம மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் நீங்கள் கொண்டு வரணும்னு. ஒரே நாம் இருவர் நமக்கு இருவர். முந்தையெல்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், முன்னாடி இருக்கவங்களாம் எல்லா பஸ்ஸிலும் எழுதியிருப்பாங்க ஒரு முக்கோண படம் போட்டு, குடும்ப கட்டுப்பாடு. அதை நம்ம தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் மாநிலங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம், குறிப்பாக தமிழ்நாடு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கு பரிசா இது. அதனால எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் இதை வெகுமதியா இது. அப்புறம் என்னாச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற விளம்பரங்கள் வந்துச்சு. இது எல்லாத்தையுமே தமிழகம் கொண்டு வரக்கூடிய விஷயத்தில் தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் கொண்டு வரக்கூடிய விஷயமாக ஸ்கீமாக இருக்கட்டும், வரி கட்டுறதா இருக்கட்டும், உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம தமிழகம் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் முதல்ல டிக்கெட் எடுத்து தான் போகிறோம். ஓகே, அவர் உடச்சலாம் நம்ம போகல. ட்ரெயின்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், அன்ரிசர்வில் போகிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி கட்டுறோமா, 100% ஜிஎஸ்டி கட்டுறோம். ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் 1. உள்நாட்டு உற்பத்திலையும் நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஹையஸ்ட் பெய்டு. நம்ம கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் நம்ம தான் நம்பர் 1. அவங்க கொடுத்த சமீபத்தில் கொடுத்த ஒரு அறிக்கையில் என்னென்னா, பட்டினி இல்லாத மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் 1. எல்லாத்துலையும் நம்பர் 1 இருக்கிறோம்.
நீங்கள் எங்களை புறக்கணிச்சிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ எங்கள் வளர்ச்சி உங்கள் கண்ணை ஊற்றுதா? ஆனால் முதல்வர் வந்து இந்த விஷயத்தில் வந்து வீண் அரசியல் பண்ணுறாரு. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டாலும் வீண் அரசியல் பண்ணுறாங்க, இதுலேயும் வீண் அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா மும்மொழி கொள்கை அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, பாவ மாணவர்கள் அவங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு செய்கிறாங்க. என்னன்னா இதை நீங்கள் அரசியல் படுத்தும் போது பாவ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தொகுதி மறுசீரமை பிரச்சனையை பார்க்கும்போதுமே இதை வேணும்னே வீண் அரசியல் செய்கிறார் மு.க. ஸ்டாலின் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை, இந்த மும்மொழி கொள்கைங்கிறது வந்து அது மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண பல ஸ்டேட்டு கண்ணு முன்னாடி நாசமாக போச்சு. பல ஸ்டேட்டு தன் தாய்மொழியை இழந்து இன்னைக்கு வந்து அதை வந்து அனாதையாக நிற்கிது. நம்ம கண்மணியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த நிலைமை வேணாம்ப்பா, எங்களுக்கு மொழி முக்கியம், எங்களுடைய கலாச்சாரம் முக்கியம். நாங்கள் இந்துவாக இருப்போம், முஸ்லீமாக இருப்போம், கிறிஸ்டினாக இருப்போம், எந்த மதம் வேணாலும் இருந்துட்டு போகிறோம். ஆனால் நாங்கள் தமிழனாக இருப்போம். எங்களுக்கு அதை தாண்டி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி அப்படி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் இதை வந்து சீண்டி விட்டீங்க. அவன் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தோன்னு ஒன்றாக்கி விட்டீங்க. எங்களுக்கு மொழி முக்கியம், நாங்கள் மொழியை விட்டு கொடுக்கவே மாட்டோம். மொழிக்காக ஒரு போரை ஆரம்பித்தது உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தென் மாநிலங்கள் மட்டும்தான். ஆந்திரா நம்முடைய ஒன்றாக இந்த மாநிலங்களை மொழி வாரியாக பிரித்தோம். அதுக்காக மொழிக்காக ஒரு மாநிலம் உருவானது, மொழிக்காக ஒரு போரை நடத்துறது, மொழிக்காக உயிர் தியாகம், ஆயிரக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செஞ்ச மாநிலம். நீங்கள் தேவையில்லாமல் தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி இங்கே வந்து மொழி பிரச்சனையை வச்சு கையாளக்கூடாது. புதிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 கொண்டு வர்றீங்க இல்லையே, அதை படித்து பார்க்குறப்ப நிறைய கல்வி. இன்னைக்கு காலையில் ஒரு ஒரு கல்வியாளர் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் பேசினேன். சார், அதை வந்து படிக்க படிக்க எங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறை எப்படி இந்த தமிழ்நாட்டில் வாழ போகுதுன்னு தெரில, அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய முழுக்க RSSனுடைய அஜெண்டா, யாரையுமே படிக்க விடாதவங்க அளவுக்கு அந்த உள்ள அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு. இப்போ கிராமப்புற மாணவர்கள் 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வச்சு ஃபெயிலாக போயிட்டானா எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவான்? பொதுத் தேர்வு எதுக்கு அந்த பொது இல்லை போக மாட்டான், ட்ராப் அவுட் ஆயிரும், இடைநிறுத்தம் அதிகமாயிரும். இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க, இடைநிறுத்தம் அதிகமாயிரும். இங்கேயே ஃபில்டர் ஏற்கனவே இருக்காது, படிக்க வர மாட்டாங்க. ஏற்கனவே ஃபில்டர் பண்ணிட்டீங்க. இப்போ 1ஆவதுலேருந்து ஒருத்தன் 12ஆவது வரைக்கும் படிக்கிறான்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சுட்டு அவன் மார்க் வாங்குறான் இல்லையா, அந்த மார்க் எதுக்குமே பயன்படாது. இன்ஜினியரிங் போறியா, JEE சரி, மெடிசன் போறியா, நீட் எழுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனுக்கு ஏதாவது போறியா, கியூட் எழுது. எத்தனை தேர்வு தான் அவன் 12ஆவது வரைக்கும் படித்த அவனுடைய வேல்யூ என்ன? அது ஒன்று பண்ணுங்க, 10ஆம் வகுப்பு முடிச்சிருங்க, 12ஆம் வகுப்பு நீங்களே கோச்சிங் சென்டர் நடத்துங்கன்றாங்க கவர்மெண்ட்டே. இல்லை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அது பிரைவேட்டாக நடக்குது, கவர்மெண்ட்டே நடத்துருங்க. +1 +2 எடுத்துருங்க. +1 +2 எடுத்துட்டு நேரடியாகவே அரசு பள்ளியிலையோ நீ நடத்தக்கூடிய CBSE பள்ளியிலையோ நீங்கள் வந்து +1 +2 நீ இன்ஜினியரிங் போறியா 2 வருஷம் JEE படி, நீ மெடிசன் போறியா 2 வருஷம் நீட் படி அப்படின்னு கொண்டு வந்துட்டு போங்க. எத்தனை தான் ஒரு மாணவன் படிப்பான்? அப்போ நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தப்பிச்சு வந்துட்டான். இந்த உயர்கல்வியில் ஒரு போடுன்னு போட்டிங்க. பட் உயர்கல்வியில் போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அதுலேயும் தப்பிச்சு வர்றான். அடுத்து வந்து போடு 3 மொழியை கொள்கை வந்து நீ +2 நீ வரக்கூடாது, நீ உன்னை நாங்கள் 5ஆப்லேயே ஃபில்டர் பண்ணுறோம். அதான் நோக்கம் உங்களுக்கு. ஓகே, இப்போ அதுக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் எதிர்த்து போகிறாங்க. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்க பாமக முதற்கொண்டு இதை வந்து எதிர்க்கிறாங்க. 3 மொழி கொள்கை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், அது 3 மொழி கொள்கை கிடையவே கிடையாது, இந்தி திணிப்பு, முழுவதுமாக இந்தி திணிப்பு. நான் ஒருபடி மேலேயே சொல்லுவேன், அது இந்தி திணிப்பு கிடையாது, அது சமஸ்கிருத திணிப்பு. முதல்ல ஹிந்தி திணிப்புன்னு உள்ளே வந்து அதுக்கு பிறகு சமஸ்கிருதம் போனாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், சென்னையில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 60 சமஸ்கிருத வாத்தியார்கள் இருக்காங்க. 60 பேர் பெர்மனன்ட் ஸ்டாஃப். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 7th பே கமிஷனில் சேலரி வாங்கக்கூடிய 60 சமஸ்கிருத ஆசிரியர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் இருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்ட இந்தி ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர்களும் கிடையாது. இப்போ இந்த பிரச்சனை ரைஸ் ஆன பிறகு இப்போ தான் ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க, அது டெம்பரவரி போஸ்ட்டுக்கு தமிழ் ஆசிரியர்கள் எடுக்கிறோம். ஓகே, இதைத்தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. இதுவே எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இல்லையா? இதைத்தான் நீங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதுதான் எங்களுக்கு முன்னாடி தெரியும். டிமாண்டேஷன் கொண்டு வந்தீங்க, கருப்பு போன ஒழிஞ்சா நாடு வல்லரசு ஆச்சு. என்ன ஆச்சு நாடு? டிமாண்டேஷன் கொண்டு வந்தப்ப வர்றதுக்கு முன்னாடி டாலர் விலை என்ன விலை, இன்னைக்கு டாலர் விலை என்ன விலை, அப்போ பெட்ரோல் விலை என்ன விலை, இன்னைக்கு என்ன பெட்ரோல் விலை? நீங்கள் கொண்டு வர்றது எல்லாமே நீங்கள் பிடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணி தான். அது மாதிரி தான் இதுவும். இது தேவையில்லாத ஆணி கிடையாது, எங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஆணி, எங்கள் கல்விக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஆணி. ஆனால் அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய எதிர்ப்பு சரியானதான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம தான் ஹையஸ்ட் பெய்டு GSTன்னு சொல்கிறீங்க, ஒரு தைரியமாக GSTனால கட்ட முடியாது, நாங்கள் தர முடியாது, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஏன் மத்திய அரசு எதிர்க்க முடியாதா? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு நம்பர் ஒன் எல்லாத்துலேயுமே சொல்கிறோம். இருந்தாலும் திமுக வந்து எதிர்கட்சிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறது, அது டெல்லியில் கொடுக்கறது, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைக்கிறது, இவ்வளோ வேலைகள் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு தைரியமாக அந்த விஷயத்தை எதிர்க்கலாமே.
தைரியமாக தான் எதுக்குறாங்க. இதுக்கு மேலே நான் தைரியமாக இருக்க ஒரு ஜிஎஸ்டினால கட்ட முடியாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்ய முடியும். நம்ம ஒரு அரசியலும் சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். கான்ஸ்டியூஷன் பேசிஸில் தான் நம்ம இருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது, மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது. ஜனநாயக ரீதியாக போராட்டங்கள் ஒன்றுனா செய்வாங்க. முதல்ல வந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சட்ட ரீதியான போராட்டங்கள். ஒன்றுமே முடியலை அப்படிங்கிற வரி எதிர்ப்பு போராட்டம், அதான் ஃபைனல். அதில் கை வச்சாதான் அது குற்றத்தத்துவமும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் போது இதை பண்ணலாமே தான் கேட்குறேன். இல்லை, அது கடைசியாக தான் அந்த ஆயுதத்தை எடுக்க முடியும். நீங்கள் எல்லா இதையும் முதல்ல ஜனநாயக ரீதியாக என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாத்தையும் போராடுவோம், சட்ட ரீதியாக போராடுவோம். எல்லா மாநிலத்தினுடைய பாஜகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஒன்று சேர்ப்போம், ஒரு மீட்டிங் போடுவோம், மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம். நம்ம மக்கள்கிட்ட முதல்ல புரிய வைக்கணும்ல. ஒன்றும் நம்ம மக்கள் பல பேர் வந்து 3 மொழி கண்டிப்பாக தெரியாது. சரியா, 3 மொழி கொள்ளைனா என்ன? இப்போ உங்கள் வீட்டு பிள்ளை அங்கே படிக்குது, இது இந்த திருப்பி இதே இந்த அரைச்சமாக அரைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமும் தெரியல அவங்களுக்கு. கண்டிப்பாக இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு 3 மொழி கொள்கை வந்துச்சு வச்சுங்க. ஒரு அரசு பள்ளியில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், 3வது லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் வருது. அப்போ வந்து ஒரு பையன் 30 பசங்க இருக்காங்க. ஒரு 10 பசங்க வந்து நான் ஹிந்தி கற்றுக்கிறேங்கிறான், 10 பசங்க மலையாளம் கற்றுக்கிறேங்கிறான், 10 பசங்க தெலுங்கு கற்றுக்கிறாங்க. 3க்கு 3 டீச்சர் போடுவீங்களா? உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான சிட்டியில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே ஒன்றும் நீங்கள் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்லேயே ஒன்றும் தமிழ் ஆசிரியர்கள் போடல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 ஆப்ஷன் இருக்குது. தமிழ் ஆசிரியர் கிடையாது. நீ என்ன படிக்கிறப்ப? ஹிந்தி படிக்கிறியா, சான்ஸ்கிரிட் படிக்கிறியா? நம்ம ஹிந்தி படிக்கிறேன் சார். இல்லை, மொழியறிவு அவ்வளோ அவசியமா? இப்போது அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ அதுக்கே எங்களை திணிக்கிறீங்கன்றேன். தேவைப்பட்ட நான் கற்றுக்குறோம், எங்களுக்கு வேணான்றதான் சொல்கிறோம். மொழி வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான், பட் அது நாலேஜ் கிடையாது. அது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஸ்பானிஷ் கற்றுக்குறோம். ஆனால் தமிழ் எங்கள் எமோஷன், அது எங்களோட கனெக்டிவ். உலகத்தில் அதிகமான வார்த்தையில் உள்ள மொழி தமிழ். தமிழ் ஒருத்தர் கரெக்டாக எழுத படிக்க கற்றுக்கிட்டாலும் எல்லா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்குறோம். அது முதல்ல அங்கே இருக்க மக்கள் நிறைய வேலைக்கு இங்கே தான் வர்றான். இப்போ வடக்கு சகோதரர்கள், வடக்கு நண்பர்கள் இங்கே தான் வர்றாங்க. அந்த வடக்கு நண்பர்கள் முதல்ல தமிழ் கற்றுக்கணும். இதுதான் அவங்க எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ நீங்கள் புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து ஆரம்ப கல்வியிலேயே ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறீங்க. அதை எதிர்க்கிறோம். இப்போ தொகுதி மறுசீரமைப்பு என்ன சொல்கிறீங்க? அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு ஸ்கீமை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக நாங்கள் உங்களை கொண்டிருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்போம். இப்போ 600க்கு மேற்பட்ட தொகுதியில் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நினச்சிட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களே. மெஜாரிட்டி அவங்க தானே இருப்பாங்க. ஓகே, ஹிந்தி தான் தேசிய மொழி, ஹிந்தி தான் படித்தாகணும், ஹிந்தி தெரிஞ்சால் தான் அவனுக்கு வேலை அப்படின்னு நாளைக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்கன்னு வச்சுங்க. மெஜாரிட்டி மாநிலம் யார்? ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் எம்பி அங்கே இருப்பான். கையெழுத்து போட்டால் நம்ம என்ன ஆகும்? நம்மளோட உரிமை போகுமா இல்லையா? இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, தென்னிந்தியா முழுவதுமே நடக்கக்கூடிய பிரச்சனை. கன்னடர்களுக்கு பிரச்சனை. இப்போ அதுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வருகிற 22ஆம் தேதி இந்த மாதிரி தென்னிந்திய முதலமைச்சர்கள், தென்னிந்திய அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று படுறாரு. அந்த கூட்டத்தில் முக்கியமான சில விஷயங்களுக்கு கையெழுத்து போட போகிறாங்க. ஓகே, அத்தனை கட்சிகள் அந்த கையெழுத்து ஜனாதிபதிக்கு அனுப்புவாங்க. நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் தாக்கல் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஜனநாயகம் மறுபடியும். ஏன்னா ஒன்று என்னன்னா, அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குற பட்சத்தில் பணிந்து வரக்கூடிய சூழ்நிலை ஆகும். ஏன்னா மெஜாரிட்டி கிடையாது மத்தியில். ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை, மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட சக்திக்கு மீறி வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இது ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்களே காப்பாற்றக்கூடிய வேலை செய்யறாரு. இதெல்லாம் அவங்களும் சேர்ந்து முதல்ல கையில் எடுத்துக்கணும். தமிழ்நாடு தான் முதல்ல கையில் எடுத்து பண்ணுது. உங்களுக்கு தான்ப்பா போக போகுது. கர்நாடகாவுக்கும் போகும், ஆந்திராவுக்கும் போகும், தெலுங்கானாவுக்கும் போகும், கேரளாவுக்கும் போகும். நீங்க தான் அந்த முதல்ல பேசியிருக்கணும். தமிழ்நாடு பேசி தமிழ்நாடு முன்னெடுப்பு எடுத்து நடத்துறது. இதனால தான் வந்து கோவம் அதிகமாக வருதோ சார்? ஏன்னா இப்போ நாடாளுமன்றத்திலையும் பார்க்கும்போது தமிழக எம்பிக்கள் பார்த்துட்டு அன்சிவிலைஸ்டுன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது, காட்டுமிராட்டி, கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா நீங்களாம் வந்து ஒரு ஒருங்கமைப்புலேயே வரமாட்டீங்கன்னு சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறது. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாலுமே இங்கே இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், தலைமைகளாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது என்ன தப்பாக பேசிட்டாரு, ஏன் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தமிழரா தமிழ் மொழி பேசிட்டு தமிழில் வளர்ந்து தமிழ்நாட்டு மண்ணில் இருந்துக்கிட்டு தமிழ் உணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு தமிழுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவர் தான் இங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஜகவாவது பயப்படுறான். பார்லிமெண்ட்லேயே அவங்கள்ட்ட 100 முறை மன்னிப்பு கேட்குறேன். பிகாஸ் கனிமொழி எம்பி பேசின விஷயம் 100 முறை நான் உங்களை வந்து அன்சிவிலைசேஷன் நான் கேட்டதுக்காக 100 முறை உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன். எங்கள் அம்மா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, எங்கள் சகோதரிகள்லாம் தமிழ்நாடு ரெண்டு கனிமொழி இருக்குங்க, 2 பேருமே எனக்கு சிஸ்டர்ஸ். ஆரம்பத்திலே சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசுறாரு. அப்போ தவற உணர்ந்துக்கிட்டு அங்கே பேசுறாங்க. யாரு? அங்கே வடநாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் கூட பேசுறாங்க. தமிழ்நாட்டில் நம்மளோட இருக்கிறவங்க தான் துரோகியா இருக்கான், மொழிக்கு துரோகியா இருக்கா. நமக்கு உங்களோட அற்ப பதவிகளுக்காக நம்மளுடைய உரிமைகள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க தான் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ துறையிலே பெரிய துறை நீங்க தான். நான் அப்படிதான் பேசணும். இப்ப வேற என்ன பண்ண முடியும்? அப்ப அது வந்து வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய போராட்டத்துக்கு பணிஞ்சு வர்றான். பேசிட்டு ஆன்சிலைசேஷன் பேசிட்டான், பார்லிமெண்ட் நடத்த வெளியில போயிட்டாங்க 40 எம்பியும். அடுத்த செகண்ட் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு.
100 முறை மன்னிப்பு கேட்க. அவனுக்கு இங்கே என்ன செய்யறேன், இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறேன், அதுக்கு சப்போர்ட் கட்டுறேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம போய் இதில் என்ன செய்யறது? அதில் என்ன எதிரியை கூட ஃபேஸ் பண்ணிடலாம் போல, துரோகியை தான் கூட வச்சிருக்கோம் போல. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த கட்டமாக இந்த இது நடந்ததுக்கு அப்புறமா இதோட விளைவுகள் என்னவா சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அடுத்து சட்ட ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் வர்றப்ப அது நீதிமன்றத்துக்கு போவாங்க. அடுத்து ஜனாதிபதிக்கு போய் அது வந்து நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றத்துக்கு போகிறப்ப அது நீதி வழக்குகள் போடுறப்ப தொகுதி மறுசீரமைப்பை கொஞ்ச நாளில் ஸ்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுத்தி இன்னும் 25 வருஷம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு இதான் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த நீங்கள் கொண்டு வந்த அந்த ஃபேமிலி பிளான் ஸ்கீமை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதா அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள் வைப்பாங்க. ஓகே, நீதிமன்றம் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். ஆனால் இப்போ 25 ஆண்டுகள்ன்றது நம்ம பண்ணித்தானே ஆகணும். ஆக்சுவலி இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்க்கும்போது வட இந்திய மக்களும் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பண்ணித்தானே ஆகணும். இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா 180 கோடி மக்கள் இருக்கிறப்ப ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். 130 கோடி மக்கள் இருக்கப்பையும் ஒரே பிரைம் மினிஸ்டர் தான். இப்பெல்லாம் பேசினா எப்படி சார்? அப்போ 4 பிரைம் மினிஸ்டர் போடுங்க. இப்பெல்லாம் பேசினா சரி ஒன்று பண்ணுங்க, தென் மாநிலத்திலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போடுங்க, 2 வருஷம் அவர் இருக்கட்டும். கூட்டாட்சி தத்துவத்தில் அப்படியே வர்றீங்கல்ல, சர்க்கிளில் போகிறீங்கல்ல, 130 கோடி மக்களுக்கும் ஒரே பிரைம் மினிஸ்டர் தான். இப்போ தொகுதி மறுசீரமைப்பில் 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே போச்சுன்னா ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கீங்க, ஒரு சட்டசபை தொகுதியை பிரிச்சிடணும். 5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே போச்சுன்னா, 8 லட்சம் வாக்குகளுக்கு மேலே போச்சுன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதியை பிரிச்சிடணும், ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மட்டும் ஏன் ரூல்ஸ் இல்லை? 70 கோடி பேர் இருக்கப்போ அதே பிரைம் மினிஸ்டர் தான், 80 கோடி பேர் இருக்க அதே பிரைம் மினிஸ்டர், 120 கோடி பேர் இருக்கப்போ அதே பிரைம் மினிஸ்டர் தான். அதை பிரிங்கன்றேன். அவங்க சொல்ற குற்றச்சாட்டே தமிழ்நாட்டுக்கு கூடிய எம்பிக்கள் எத்தனை பேரை மக்களுக்கு தெரியுது, மக்கள் இந்த தொகுதிக்கு இந்த எம்பி தான்றது மக்களுக்கே தெரியலையே, அந்த அளவுக்கு தான் வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. வட இந்தியாவில் சரியா நடக்குமா சார் அது மாதிரிலாம்? இல்லை, எங்கே தெரியாமல் போச்சு. பார்லிமெண்ட்ல நேற்று பார்த்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு? உங்களை பேச விட்டாங்களா? பாஜக வரலாற்றிலே மன்னிப்பு கேட்டதை பார்த்தீங்களா? பார்லிமெண்ட்டில் 100 முறை வாய்ப்பே இல்லை. 40 எம்பிகள் பண்ண வேலை தான் அது. நீங்கள் 40 எம்பி போய் என்ன செய்ய போகிறாங்க? கேண்டீனில் பக்கோடா சாப்பிட போகிறாங்க. பக்கோடா சாப்பிடல, அங்கே இருக்கிற பாஜக அமைச்சரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்க. இதுதான் 40 எம்பிகளுடைய சாதனை. அதுவே ஒரு பெரிய சாதனை. அங்கே இருக்கிறவங்க எதிர்கட்சிகள் வேறு ஏதாவது பேசாது. இதே உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது அதிமுக ஆட்சியாக இருந்ததுன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. சைலண்டாக போய் ஜிகிட்ட கையெழுத்தை போட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. எதிர்ப்பே இருக்கா என்னன்னே தெரியாது. என்னங்க பிஎம் சிரினா அந்த ஸ்வீட் கடை போலங்க இவங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகே, பிஎம் சிரினா அந்த ஸ்வீட் கடையா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அவர்களுடைய புரிதல் இருந்துச்சு. இன்றைக்கி இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் போகிறவங்க கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க, ஆப்போசிட் பண்ணுறாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கிறாங்க, ஜனநாயக ரீதியாக போராடுறாங்க. இப்போ நம்ம மாநிலத்துக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி திமுகன்னு விட்டுருங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பின்னாடி கட்சிகள் தாண்டி, ஜாதிகள் தாண்டி, மதங்கள் தாண்டி நம்ம மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு, உரிமையை காப்பாற்றுவதற்கு பின்னாடி நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. நம்ம பிரச்சனைகள் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ திமுக அதிமுகலாம் 2வது பிரச்சனை. இப்போ நமக்கு நம்ம உரிமைகள் போக போகுது, நம்ம மொழி போக போகுது, நம்ம கல்வி போக போகுது. அடுத்த தலைமுறை எப்படி படிக்க போகுதுன்னே தெரியல. அது எப்படி 12வது படித்து வர போகிறாருங்கிற ஆபத்தாக இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இதுக்கு பின்னாடி நிற்க வேண்டியது எல்லாருடைய கடமை. அதை முன்னெடுத்து செய்கிறாரு. அது 22ஆம் தேதி இந்த மாதிரியான முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சேர்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அகில இந்திய அளவில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி.